ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சோன்னு விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா பெசரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு ஒரு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கி விட்டுருங்க. ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டு அதோடு போட்டு நல்லா வதக்கிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க, ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா நசுக்கி அதோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுதான் உள்ளே வைக்க போகிறோம், ஸ்டஃப் பண்ண போகிறோம். உள்ளே வச்சு நல்லா வதக்கி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ இந்த நம்ம கோதுமை மாவு வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ரவுண்டாக தட்டிட்டு அதுக்குள்ளே இந்த பூரணத்தை வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஸ்டெப்பை உள்ளே வச்சு மூடிட்டு இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு அதில் நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறதில்ல. சும்மா அப்படியே எடுத்து வச்சு சும்மா திருப்பி போட்டு எடுத்துட்டா சூப்பராக ஸ்நாக்ஸ் தயாராகிரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிருவோம். இப்போ எண்ணெயை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே இதை திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் மொறுன்னு வந்துடும். வந்தோடனே எடுத்து வச்சுக்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குட்டீஸுகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.